السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قال الملأ الذين استكبروا من قومه لنخرجنك يا شعيب والذين آمنوا معك من قريتنا أو لتعودن في ملتنا. صدق الله العظيم. கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடையார்களே, இன்றைய தினம் சூரத்துல் ஆராஃப், அதே மாதிரி சூரத்துல் அன்ஃபால் ஆகிய சூறாக்கள் ஓதப்பட்டது. நாம் எல்லாம் இந்த உலக வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறோம், மறுமையை நோக்கி. பூமிங்கிற இந்த வாகனத்தில் நாம் எல்லாரும் பிரயாணம் செஞ்சிட்ருக்கிறோம். அவரவர்களுக்கான நேரம் வரும்பொழுது இந்த வாகனத்திலேருந்து நாம் இறக்கி விடப்படுவோம். நம்முடைய சொந்த ஊர் மறுமை தான். அப்போ அந்த வாகனத்துக்கு தேவையான, இந்த பிரயாணத்துக்கு தேவையான கட்டு சாதங்களை நாம் தயாரித்து கொள்றதுக்கு தான் இந்த வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். வாகனத்தில் ஏறும் பொழுது, அதே மாதிரி இறங்கும் பொழுது நம்ம இடத்துல அதற்கான சரியான கடவு சீட்டு இருக்கணும், டிக்கெட் இருக்கணும், ஒவ்வொருத்தவங்களுக்கும் இருக்கணும். கணவனுக்கு இருந்து மனைவிக்கு இல்லைன்னாலும் பிரச்சனை, மனைவிக்கு இருந்து கணவனுக்கு இல்லைன்னாலும் பிரச்சனை, பெற்றோர்களுக்கு இருந்து பிள்ளைகளுக்கு இல்லைன்னாலும் பிரச்சனை. உலகத்திலே பார்க்குறோம், பிரயாணங்களில் எவ்வளோ சோதனைகளை நம்ம சந்திக்கிறோம். சின்ன பிரயாணமாக இருந்தால் சின்ன சின்ன சோதனைகள், பெரிய பிரயாணமாக இருந்தால் பெரிய பெரிய சோதனைகள். அதெல்லாத்தையும் நாம் சரி செய்ய முயற்சி செய்கிறோம். நீண்ட தூரம் நம்ம விமானத்தில் பறந்து போய் ஒரு நாட்டுக்கு போய் சேரணும்னு சொன்னால் அதுக்கு எவ்வளோ பெரிய ஏற்பாடுகள் செய்யப்படுது, எல்லா விஷயங்களும் சரி செய்யப்படுது. பாஸ்போர்ட்லேருந்து, விசாலேருந்து, டிக்கெட்லேருந்து, அதனுடைய டேட்டு வாரியாக சின்ன ஒரு மிஸ்டேக் இருந்தாலும் பெரிய சிரமத்தை நாம் எதிர்கொள்கிறோம், அதை உலகத்தில் பார்க்குறோம். இப்போ சின்ன வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய சோதனைகளும் கஷ்டங்களும் இருக்குதுன்னு சொன்னால், முடிவே இல்லாத ஒரு நிரந்தரமான வாழ்க்கையை நோக்கி நம்ம பிரயாணம் செய்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வாழ்க்கையை பற்றி நமக்கு தெளிவாக சொல்லிட்டான். நீங்கள் எப்படியெல்லாம் சந்திக்க போகிறீங்க, எப்படிப்பட்ட விஷயமெல்லாம் உங்கள் முன்னாடி இருக்குது, அதுக்கான நீங்கள் எப்படி தயாரிப்பு செய்யணுங்கிறதுக்கான விஷயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வப்போது ஒவ்வொரு சூறாவுலையும் அதை பற்றி பேசாமல் அல்லாஹ் போகிறதில்லை. பொதுவாக குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 3 விஷயங்களை நிரூபிப்பான். முதலாவது விஷயம் தௌஹீது. அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், இறைவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஒருவன் மட்டும்தான் இறைவன். இதை நிரூபிக்கிறதுக்கு அல்லாஹ் பல்வேறு உதாரணங்களையும் அறிவுபூர்வமாகவும் ஆதாரபூர்வமாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுவான். ரெண்டாவது விஷயம் ரிசாலத். அந்த இறைவனுடைய அல்லாஹுடைய தூதர்கள் இந்த உலகத்துக்கு வந்தாங்க, அதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வலியுறுத்தி சொல்லுவான். அவங்க வந்ததெல்லாம் சத்தியம்தான், அவங்க சொன்ன எல்லாருடைய கருத்து ஒரே கருத்து தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாமிலிருந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் எத்தனை இறை தூதர்கள் வந்தாங்களோ அத்துணை தூதர்களும் ஒரே விஷயத்தை தான் சொன்னாங்க. என்று ஓதப்பட்ட சூரா ஆராஃப்லையும் அல்லாஹு தாலா அப்படி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சம்பவத்தையும் சொல்லி, பிறகு நூஹ் அலைஹிஸ்ஸலாம், பிறகு ஹூத் அலைஹிஸ்ஸலாம், அதே போல் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் உண்டான சம்பவங்களை அல்லாஹ் சொல்லி காட்டி, அவங்களுடைய பேச்சை கேட்டு சரியான பாதையில் வந்தவங்களுடைய முடிவு எப்படி இருந்தது என்பதையும், அவங்கள ஏற்க மறுத்தவங்க, நிராகரித்தவங்க, கேலி செஞ்சவங்களுடைய முடிவு எவ்வளோ மோசமானுச்சுங்கிறதையும் சொல்லி அல்லாஹு தாலா எச்சரிக்கையும் இந்த சூறாவில் செய்கிறான். அப்போது நபிமார்களுடைய தூதுத்துவத்தை அல்லாஹ் நிரூபிப்பான்.
மூணாவது மர்ம வாழ்க்கை ஒன்று இருக்குது. மனிதன் இறந்த பிறகு வாழ்க்கை முடிகிறது இல்லை, பிறகுதான் ஆரம்பிக்குது. கொடுக்கப்பட்ட இந்த உலக வாழ்க்கையை பற்றி பெரிய ஒரு விசாரணை இருக்குது என்கிற விஷயத்தை அல்லாஹ் அங்கே என்னென்ன விஷயம் நடக்குமோ அதை சில விஷயங்களை ஒவ்வொரு சூறாலையும் அல்லாஹ் சொல்லி காட்டுவான். இன்றைக்கி ஓதப்பட்ட சூறா ஆராஃபுடைய ஆரம்பத்தில் மறுமையில் நடக்க போகிற ஒரு முக்கியமான நிகழ்வை தான் இங்கே அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்லுவான். இந்த விஷயம் சத்தியமாக மறுமையில் நடக்கும். வல் வஸ்னு யௌம இதினில் ஹக், அன்றைய நாளில் உங்களுடைய அமல்கள் நிறுக்கப்படும். வாழ்க்கையில் நீங்கள் செய்த நன்மை தீமைகள் நிறுக்கப்படும், சத்தியம் என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். ஃபமன் சகுலத் மவாஸீனுஹு ஃபஉலாஇக ஹுமுல் முஃப்லிஹூன் வமன் ஹஃபத் மவாஸீனுஹு ஃபஉலாஇக அல்லதீன ஹஸிரு அன்ஃபுஸஹும் பிமா கானூ பிஆயாத்தினா யظ்லிமூன். இப்போ யாருடைய நன்மையின் தட்டு பாரமாக ஆகிவிட்டதோ அவர்கள் வெற்றியடைந்து விட்டார்கள். யாருடைய நன்மையின் தட்டு லேசாகி பாவத்தின் தட்டு கனமாக இருக்கிறதோ அவங்க தான் உண்மையான நஷ்டவாளிகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நாளைக்கு மறுமை நாளையில் ஒவ்வொரு மனிதனும் அவர்கள் செய்த அமல்களை சுமந்துக்கிட்டு வருவாங்க. குறிப்பாக பாவங்களை சுமந்து வருவாங்க, நன்மைகளை சுமக்க வேண்டியதில்லை, அது தானாக பின்னாடியே வரும். யஹ்மிலூன அவ்ஸாரஹும் அலா லுஹூரிஹிம், மனிதர்கள் தங்களுடைய பாவங்களை முதுகுகளின் மீது சுமந்தவர்களாக வருவாங்க. இப்போ எவ்வளோ நம்மளால் தூக்க முடியுமோ அவ்வளோதான் செய்யலாம். சுமக்க முடியாத சுமைகளை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. இப்போ பாவங்களை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ குறைக்கணும் மட்டும் இல்லை, அதை முழுமையாக அழிச்சிடணும் தௌபாவின் மூலமாக. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுடைய கட்டளைக்கு ஒரு மாறு செய்தாங்க. செய்ததோடு நின்றல, அதுக்காக காலமெல்லாம் வருந்தி அழுது தௌபா செஞ்சு ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. இந்த மனித சமூகத்தின் தந்தையாக இருக்கக்கூடிய ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் எப்படி அழுது அல்லாஹ்ட்ட மன்றாடி மன்னிப்பு கேட்டாங்க, அந்த மன்னிப்பினுடைய வாசகத்தையும் அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்து இந்த துஆவை தான் கேட்டாங்க. ரப்பனா ظلمنا أنفسنا, எங்களுடைய ரச்சகா எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து விட்டோம். இல்லம் தஃபிர் லனா வ தர்ஹம்னா, நீ எங்களை மன்னித்து இரக்கம் காட்டாவிட்டால் லனகூனன்ன மினல் ஹாசிரீன், நாங்கள் நஷ்டவாளிகளாக ஆயிடுவோம், அல்லாஹ் எங்களை மன்னிச்சிருன்னு சொல்லி அழுது பிரலாபித்தாங்க. அதனால் அல்லாஹ் அவங்களுடைய மன்னிப்பை ஏற்றுக்கொண்டான். அவங்களுடைய பாவ மன்னிப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு மன்னித்தான் அவங்கள. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மறுமையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய நன்மைகளையும் பாவங்களையும் கொண்டு நிறுத்தப்படுவான். அங்கே உள்ள தராச கற்பனையிலே நம்ம சிந்திக்க முடியாது. அது எவ்வளோ பயங்கரமான மிகப்பெரியதாக இருக்கும். அந்த இடத்துல நிற்கிறதே பீதி நிறைந்த இடமாக இருக்கும். ஒவ்வொரு மனிதராக கூப்பிட்டு அந்த தராசில் நிற்கப்படும். அவங்களுடைய நன்மையை ஒரு தட்டிலையும் பாவத்தை ஒரு தட்டிலையும் வைக்கப்படும். அப்போ அந்த நேரத்தில் நன்மையினுடைய தட்டு வெயிட்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் அப்போ அறிவிக்கப்படும், இன்னாருடைய மகன் இன்னார் வெற்றி அடைந்து விட்டார். அல்லாஹ் அந்த கூட்டத்தை நம்ம எல்லோரையும் சேர்ப்பானாக. அந்த நேரத்தில் ஏற்படுற சந்தோஷம், அந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி போல அவருக்கு வாழ்க்கையில் அதுக்கு முன்னாடியும் ஏற்பட்டிருக்காது, அதுக்கு பிறகும் ஏற்படாது. அந்த மாதிரியான ஒரு சந்தோஷம் ஏற்படும். உலகத்தையே பார்க்குறோம், ஏதாச்சும் ஒரு விஷயத்தை ரிசல்ட்டு நமக்கு சாதகமாக வந்துருச்சுன்னா எவ்வளோ சந்தோஷப்படுறோம். மாணவர்களாக இருந்தால் நல்ல மார்க் கிடச்சிருச்சு, அவர் பாஸ் ஆகிட்டார், உயர்ந்த மார்க்கில் வந்துட்டார். அம்மா மன் ஊத்திய கிதாபஹு பியமீனி ஃபயகூலு ஹாஉம் இக்ரஊ கிதாபியா. அவர் என்ன செய்வார், தன்னுடைய ரிசல்ட் எல்லாத்தையும் போய் காட்டுவார், பாருங்க நான் எவ்வளோ மார்க் வாங்கிட்டேன். மறுமையிலும் இதே மாதிரி தான், யாருடைய செயலேடு வலது கையில் கொடுக்கப்படுகிறதோ அவருக்கு ஏற்படக்கூடிய சந்தோஷத்தை அல்லாஹ் சொல்றான். அவன் அந்த ரிசல்ட்டை மக்கள்கிட்ட எல்லாத்தையும் காட்டுவான். எல்லாரும் இங்கே வாருங்கள், இக்ரஊ கிதாபியா, என்னோட ரிசல்ட்டை பாருங்கள். இன்னி லனன்து அன்னி முலாக்கின் ஹிசாபியா, இப்படி ஒரு பெரிய விசாரணைக்குரிய நாள் இருக்குதுன்னு நான் உலகத்தை நம்பி இருந்தேன். உலகத்தில் நான் நம்பினேன், அது கிடைச்ச கூலி இது. ஃபஹுவ ஃபீ ஈஷத்திர் ராதியா, அவர் மிகவும் சந்தோஷமான வாழ்க்கையில் அவர் இருப்பார்னு சொல்லி அவருடைய நிலையும் அல்லாஹ் சொல்கிறான். மாற்றமாக யாருடைய ரிசல்ட் இடது கையில் கொடுக்கப்படுகிறதோ, அம்மா மன் ஊத்திய கிதாபஹு பிஷிமாலி, அவன் என்ன செய்வானா, ஃபயகூலு, அவன் சொல்லுவான்,
யா லைதனி லம் ஊத கிதாபியா, எனக்கு இப்படி ஒரு முடிவே வராமல் இருந்திருக்கணுமே, இந்த ரிசல்ட்டே வராமல் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, இந்த செயலேடே கொடுக்கப்படாமல் இருந்தால் நன்றாக இருந்திருக்குமே. வல மதிரிமா ஹிசாபியா, இப்படி ஒரு கேள்வி கணக்கு இருக்குதுன்னு சொல்லி நான் நம்பாமல் இருந்து விட்டேனே உலகத்தில். மா அக்னா அன்னி மாலியா, என்னுடைய செல்வம் எல்லாம் எனக்கு உதவாமல் போய்விட்டதே. ஹலக அன்னி சுல்தானியா, என்னுடைய அதிகாரம் எல்லாம் அழிந்து போய்விட்டதே, இங்கே எதுவுமே எனக்கு கை கொடுக்கலையே என்று சொல்லி மனிதன் பிரலாபிப்பான், கை சேதப்படுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த நேரத்தில், அந்த அமல்களை நெருக்கப்படக்கூடிய நேரத்தில் ஏற்படுற சந்தோஷம் மாதிரி வேறு வாழ்க்கையில் முன்னாடியும் பின்னாடி ஏற்பட்டிருக்காது. அதே மாதிரி அல்லாஹ் பாதுகாக்கணும். யாருடைய நன்மையின் தட்டு குறைந்து பாவம் அதிகமாக இருக்குமோ ஃபவுலாஇக ஹுமுல் ஹாசிரூன், அவர்கள் தான் மிகப்பெரிய உண்மையான நஷ்டங்கிறது அங்கே ஏற்படுற நஷ்டம் தான். உலகத்தை எத்தனையோ நஷ்டங்கள் ஏற்படுது, வியாபாரத்தில், கொடுக்கல் வாங்கல்ல, அல்லது வேறு வகையான நஷ்டங்கள் வாழ்க்கையில் ஏற்படுது. இதெல்லாம் சின்ன அற்பமான நஷ்டங்கள். உண்மையான ஈடு செய்ய முடியாத, யாரும் உதவி செய்யப்பட முடியாத ஒரு நஷ்டம் இருக்குது என்று சொன்னால் அந்த மறுமையில் மனிதன் நஷ்டப்படுவானே, அது உலகத்துக்கு வரவும் முடியாது. இப்படி இரண்டு சாரார்களுக்கான விஷயத்தையும் சொல்லிட்டு இந்த சூறாவுக்கு ஆராஃப்னு சொல்லப்படுது. ஆராஃப்னா என்ன விளக்கம் சொல்கிறாங்க, இந்த ரெண்டுமே சமமாக இருக்கும். சில பேருக்கு நன்மையும் தீமையும் சமமாக இருக்கும். ஒரே ஒரு நன்மையை போட்டால் நன்மையின் தட்டு கூடிரும். அந்த ஒரு நன்மைக்காகத்தான் மனிதன் என்ன செய்வான், அந்த நேரத்தில் யார்கிட்டையாவது ஒரே ஒரு நன்மையை வாங்கிட்டு வருவோம்னு ஓடுவாங்கன்னு சொல்லப்படுது. ஆனால் ஹதீஸில் சொல்லப்பட்டது, ஆராஃப் என்று சொன்னால் அந்த சொர்க்கத்திற்கும் நரகத்துக்கும் மத்தியில் ஒரு பெரிய சுவர் இருக்கும். அந்த சுவரில் சில பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு இன்னும் முடிவு செய்யப்படாமல் இருக்கும். ஒரு கூட்டம் சொர்க்கத்துக்கும் ஒரு கூட்டம் நரகத்துக்கும் முடிவு செய்யப்பட்டிருக்கும். நடுத்தரமாக சில மக்கள் இருப்பாங்க, அவங்க விஷயத்தை இன்னும் முடிவு செய்யப்பட்டிருக்காது. அவங்க சொர்க்கம் போவோமா நரகம் போவோமான்னு தெரியாத நிலையில் ரெண்டுக்கு நடுவில் அந்த சுவற்றில் இருப்பார்கள். யாரிஃபூன குல்லம் பிஸீமாகும், அந்த வஅலல் அராஃபி ரிஜாலு யாரிஃபூன குல்லம் பிஸீமாகும், அந்த 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 சுவர்களின் மீது இருந்து கொண்டு சொர்க்கத்தையும் பார்ப்பாங்க நரகத்தையும் பார்ப்பாங்க. அவர்களுடைய பெயர் எல்லாம் தெரியும், யார் யார் எங்கெங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லி அவர்கள் அறிந்து கொள்வார்கள். வனாதவ் அஸ்ஹாபல் ஜன்னதி அன் சலாமுன் அலைக்கும், அவங்க சொர்க்கவாசிகளுக்கு சலாம்லாம் சொல்லுவாங்க. ஆனால் லம் யதுகுலுஹா வஹும் யத்மஊன், சொர்க்கம் போக ஆசைப்படுவாங்க, ஆனால் போக முடியாது, அந்த சுவத்திலே நிறுத்தி வைக்கப்படுவாங்க. வைதா சுரிஃபத் அபுசாருஹும் தில்கா அஸ்ஹாபின் நார், அதே மாதிரி அவங்க நரகவாதிகளையும் காட்டப்படுவாங்க, அந்த சுவத்திலிருந்து நரகத்தையும் பார்ப்பாங்க அந்த சாரார். காலு ரப்பனா லா தஜஅல்னா மஅல் கௌமில் ஸாலிமீன், யா அல்லாஹ் இந்த அநியாயக்கார கூட்டத்தில் எங்களை சேர்த்துறாதே என்று சொல்லி அவங்க அழுதுட்டு இருப்பாங்க, துஆவோடு இருப்பாங்க, என் நல்ல முடிவு வரணும். கடைசியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்க மேலே கிருபை செஞ்சு சொர்க்கத்துக்கு அனுப்புவான்னு சொல்லப்படும். அந்த ஆயத்திலே அல்லாஹ் அடுத்த வசனங்களில் சொல்கிறான். அப்போ அந்த சுவர்களின் மீது இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு தான் அஸ்ஹாபுல் ஆராஃப், ஆராஃப் வாசிகள். அதனால் அதை பற்றி இந்த சூறாவில் சொல்லப்படுறதுனால இந்த சூறாவுக்கு பேர் ஆராஃப் என்று சொல்லப்படுது. இப்போ இந்த சூறாவின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களுடைய சில சரித்திரங்களை சொல்லி, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாயத்தில், அந்த மூசா நபியினுடைய காலத்தில் இருந்த கடலோரத்தில் வாழ்ந்த அந்த யூதர்களுக்கு சொல்லப்பட்டது, அவர்களுக்கு புனிதமான நாளாக சனிக்கிழமை இருந்தது. புனிதமான நாள் யூதர்களுக்கு சனிக்கிழமை, கிறிஸ்தவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை, முஹம்மது ஸல்லல்லாஹு உம்மத்தினர்களுக்கு வெள்ளிக்கிழமை புனிதமான நாளாக ஆக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த சனிக்கிழமை என்று அந்த கடலோரத்தில் வாழ்ந்த அந்த மீனவர்களுக்கு சொல்லப்பட்டது, நீங்கள் மீன் பிடிக்காதீங்க, அன்றைய நாளில் மீன் பிடிக்கிறது அல்லாஹ் ஹராமாக்கிறதான். முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் வியாபாரத்தில் கூட வெள்ளிக்கிழமை ஹராம் கிடையாது, ஆனால் அந்த ஜும்மாவுடைய தொழுகை நேரத்தில் மட்டும்தான் ஹராம். பாங்கு சொல்லப்பட்ட இதா நூதி அலி ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹி வதருல் பையா, அல்லாஹின் பக்கம் தொழுகைக்காக ஜும்மாவுக்காக நீங்கள் அழைக்கப்பட்டால் வியாபாரத்தை விட்டு விட்டு நீங்கள் மஸ்ஜித் அல்லாஹ்வை நினைவு கூற நீங்கள் பள்ளிக்கு தொழுகைக்கு செல்லுங்கன்னு அல்லாஹ் கட்டளையிடுறான். அந்த நேரத்தில் தான் வியாபாரம் நமக்கு ஹராம். ஆனால் சனிக்கிழமை முழு நாளுமே யூதர்களுக்கு மீன் பிடிக்கிற அந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் அதை ஹராமாக்கியிருந்தான். ஆனால் என்ன சோதனை என்று சொன்னால்,
அல்லாஹ்வே இந்த ஆயத்தில் சொல்லுவான், வஸ்அல்ஹும் அனில் கர்யத்தில்லதி கானத் ஹாதிரத்தல் பஹர் இது யஅதூன ஃபிஸ் ஸப்தி இத் தஅதீஹிம் ஹீதானுஹும் யௌம ஸப்திஹிம் ஷுர்ரஅன் வ யௌம லா யஸ்பிதூன லா தஅதீஹிம் கதாலிக். அதாவது சனிக்கிழமை மீன் பிடிக்கக்கூடாதுன்னு நல்லா தடை செஞ்சுட்டு சனிக்கிழமை தான் மீன் நிறைய கரைக்கு வருமா. இது பெரிய சோதனை தானே. தொழுகிற நேரம் வருதுங்க, கடையை மூடலான்னு நினைக்கிறோம், அப்போ தான் கஸ்டமர் நிறைய வர்ற மாதிரி தெரியும். இதை மூடிட்டு போனால் இவ்வளோ பெரிய லாபம் இழந்துருவோமே, இவ்வளோ கஸ்டமர் திரும்பி போயிடுவாங்களேன்னு சொல்லி அப்போ திறந்து வச்சு தொழுகை பாலாக்கிட்டு இருப்போம். இன்றைக்கி நடக்குதா இல்லையா? தொழுகிற நேரங்களில் தான் கடை மார்க்கெட்லாம் பிஸியாக இருக்கும். தொழுகை கஃப்லத்தில் மறதியில் அப்படிப்பட்ட வியாபாரங்களில் பறக்கத்து கிடையாது. அல்லாஹ் சோதிக்கிறதுக்காகவே அனுப்புவான். தொழுகிற நேரத்தை தான் நிறைய வர்ற மாதிரி தெரியும். அப்போ அந்த மக்களுக்கு சனிக்கிழமை அன்னைக்கு மீன் நிறைய வந்துச்சு. அல்லாஹ் சொல்கிறான், நாம் அவர்களை இப்படித்தான் சோதித்தோம், அவங்கள சோதிக்கிறதுக்காகவே இப்படி செய்தோம். என்ன செய்கிறாங்க? அப்போ என்ன செஞ்சாங்க? அந்த யூதர்கள் தந்திரத்தை கையாண்டாங்க. நம்ம நின்று தானே மீன் பிடிக்கக்கூடாது. அந்த கரையோரமாக அலை அடித்து வரக்கூடிய சமயத்தில் மீனை ஒதுக்கி போட்டுட்டு போகிறதுக்காக குழியை தோண்டி வச்சாங்க. இப்போ எப்படி வலை போட்டு மீன் பிடிக்கிறது போல் அப்போ அவங்க என்ன செஞ்சாங்க? கரையோரத்தில் குழியை தோண்டிடுவாங்க, அதில் மீனெல்லாம் விழுந்துடும், தண்ணி போயிடும். ஞாயிற்றுக்கிழமை போய் மீன்களை எடுத்துக்கொள்வாங்க. அதில் ஒரு சாரார், இத் காலத் உம்மத்தும் மின்ஹும் லிம தஅலூன கௌமன் இல்லாஹு முஹ்லிகுஹும் அவ் முஅذிபுஹும். ஒரு சாரார் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் இதை தடை செஞ்சாங்க. இப்படி செய்யாதீங்க, அல்லாஹ் நமக்கு இந்த விஷயத்தை ஹராமாக்கி இருக்கிறான். சனிக்கிழமை தந்திரத்தை கையாண்டு இந்த மீனை பிடிக்காதீங்க, வேண்டாண்டா விட்டுருங்கன்னு சொன்னாங்க. உபதேசம் செஞ்சாங்க. இன்னொரு சாரார், அந்த மக்களில் இன்னொரு சாரார் என்ன செஞ்சாங்கன்னா, இந்த தடுக்கிறவங்களை போய் தடுத்தாங்க. லிம தஅலூன கௌமன் அல்லாஹு முஹ்லிகுஹும் அவ் முஅذிபுஹும் அஸாபன் ஷதீதா. அவருக்கு 3 பிரிவாயிட்டாங்க. ஒரு சாரார் அல்லாஹ் தடை செய்த அந்த சனிக்கிழமை அன்னைக்கு மீன் பிடிச்சாங்க, அந்த பாவத்தை செய்தாங்க. இன்னொரு சாரார் அவங்களுக்கு போய் உபதேசம் செஞ்சாங்க, இப்படி செய்யாதீங்க, அல்லாஹ் இதை தடை செஞ்சுருக்கிறான்னு அழகான முறையில் உபதேசம் செஞ்சாங்க. 3வது சாரார் இருக்கிறாங்களே, இவங்க மீன் பிடிக்கவும் இல்லை, போய் உபதேசமும் செய்யலை, உபதேசம் செய்கிறவங்கள தடுத்தாங்க. உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க, அல்லாஹ் அவங்கள அழிக்க போகிறான், உங்களுக்கு என்ன வந்துச்சு? அவ் முஅذிபுஹும் அஸாபன் ஷதீதா, அவங்கள அல்லாஹ் அழிச்சு போடுவான், அல்ல வேதனை செய்ய போகிறான், நீங்கள் ஏன் போய் அவங்கள போய் சொல்லிட்டு இருக்கிறீங்க, உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு அந்த நல்ல மக்கள் சொன்னாங்க, மஅதிரத்தன் இலா ரப்பிக்கும் வலஅல்லஹும் யத்தகூன். நாங்கள் ஏன் தெரியுமா இப்படி போய் சொல்கிறோம்? நல்ல மக்கள், அல்லாஹ் இதை நமக்கு பாடமாக நபிசாச உம்மத்தினர்களுக்கு, ஏன்னா நபி கிடையாது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிறகு வேறு நபி கிடையாது. உலக முடிவு நாள் வரையும் வரக்கூடிய இந்த முஸ்லீம்கள் தான் உலக மக்களுக்கு நன்மையான விஷயங்களை சொல்லிகிட்டே இருக்கணும், பாவமான விஷயங்களை விட்டு தடுத்துட்டே இருக்கணும். ஏன்னா நபிசாஸ் இதுக்கு உதாரணமே கப்பலில் தானே சொன்னாங்க. நம்ம எப்படி இந்த பூமிங்கிற இந்த கப்பலில், பூமிங்கிற இந்த விமானத்தில் போகிற மாதிரி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணமும் சொன்னாங்க. ஒரு கப்பலில் பிரயாணம் செய்கிறாங்க, மேலேயும் கீழேயுமா. அப்போ அதில் ஒரு மனிதர் என்ன செய்கிறாரு? மேலே போய் நாம் குடிக்கிற தண்ணி இருக்குது, மேலே போய் தண்ணி எடுத்து மேலே உள்ளவங்களுக்கு சிரமம் கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த கடலில் இவ்வளோ தண்ணி இருக்குதே, இந்த கப்பல்லையே துவாரம் போட்டு நாம் தண்ணி எடுத்துக்கொள்ளலான்னு சொல்லி ஒரு அறிவீனமான செயலை ஒருத்தன் செய்யும் பொழுது இது எல்லாரும் வேடிக்கை பார்த்தா என்னாகும்? எல்லாரும் மூழ்கிடுவாங்க. ஃப்ளைட்டு பறந்துட்டு இருக்குது, ஃப்ளைட் சொன்னால் தான் விளங்கும், கப்பல்லாம் நமக்கு விளங்காது. ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்கும் போது ஒருத்தர் ஒரு ஆணி எடுக்கிறாரு, அதுக்கு தான் ஆணி இருக்குதா, ஊசி இருக்குதா, கத்தி இருக்குதான் பார்த்து ஃப்ளைட்டில் ஏற்றுறாங்க. அதெல்லாம் இருந்தால் ஏற்ற மாட்டாங்க. ஹேண்ட் லக்கேஜை கூட செக் பண்ணுறாங்க, அதில் ஏற்றி ஏதாவது பண்ணிடக்கூடாது. அப்போ எதாச்சும் ஒரு ஆயுதத்தை எடுத்து ஒரு கண்ணாடியை உடைக்கிறாரு, வேடிக்கை பார்த்துட்டு இருப்போமா? என்னமோ பண்ணி தொலைகிறான், நமக்கு என்னாண்டு எல்லாரும் ஓடி போய் பிடிச்சி அவனை பொருளில் தட்டி அந்த ஆயுதங்களை பறித்து நம்ம எல்லாரோட உயிரும் காப்பாற்றப்படணும். அந்த உதாரணத்தை தான் அல்லாஹ் வாழ்க்கையில் சொல்ல, நல்லதை சொல்லிட்டு இருங்க, பாவத்தை தடுத்துட்டு இருங்க, வேடிக்கை பார்த்துட்டு இருக்காதீங்க. இப்போ இந்த மக்கள் அதை சொன்னாங்க. நாங்கள் ஏன் மீன் பிடிக்க வேண்டாம்னு சொல்கிறோன்னா, நாங்கள் சொல்கிறதுனால ஒன்று இவங்க எங்கள் பேச்சை கேட்டு அல்லாஹுக்கு பயந்து இந்த பாவத்திலிருந்து ஒதுங்கலாம், அல்லது இவங்க ஒதுங்காட்டியும் அல்லாஹுடைய வேதனை வரும்போது நாங்கள் பாதுகாக்கப்படுவோம். அல்லாட வேதனைன்னு இவங்களை அழிக்கிறதுக்கு அல்லாஹ் வேதனை இறக்குறான். அப்போ அந்த சமயத்தில் நாங்கள் அந்த வேதனை காப்பாற்றப்படுவோம். அல்லது மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள்கிட்ட கேட்டால் நாங்கள் சொல்லுவோம். ஏன் தடுக்கலைன்னு எங்கிட்ட கேட்க முடியாது. அல்லாஹ் ஏன் நாங்கள் தடுத்தோம், அவங்க கேட்கலை.
அதே மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். பிறகு அல்லாஹுடைய வேதனை வந்துச்சு. இதையும் மீறி அவங்க மீன் பிடித்தார்கள். அல்லாஹு தாலா அவங்கள எல்லோரையும் குரங்குகளாக அல்லாஹ் மாற்றினான். அந்த வேலையில் ஈடுபட்டவங்க எல்லாரையும் 3 நாள் குரங்குகளாக இருந்தாங்க. அவங்களுடைய சந்ததியே கிடையாது இன்னைக்கு இருக்கிற குரங்கெல்லாம். அந்த 3 நாள் அவங்கள குரங்குகளாக வைத்து அவங்களே அல்லாஹ் மௌத்தாக்கிட்டான். இறந்துட்டாங்க, செத்து போனார்கள். அது அவங்களுடைய தண்டனை. அல்லாஹ் இதை குர்ஆனில் பல்வேறு இடங்களில் இந்த விஷயத்தை சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய உம்மத்திற்கும் பிற்காலங்களில் உருமாற்றங்கள் ஏற்படும். பன்றிகளாக, நவுதுபில்லா, அல்லாஹ் பாதுகாப்பானாக, குரங்குகளாக பாவம் செய்த நிலைமையிலே அல்லாஹ் உருமாற்றத்தை உண்டாக்குவான். எப்போ என்னுடைய உம்மத்திலேயும் அந்தந்த சமுதாயத்தினருடைய பாவங்கள் மிகைத்து விட்டால் இது போன்ற உருமாற்றங்கள் ஏற்படும். கல்மாரி பொழியப்படும், நெருப்பு காற்று அழிக்க வரும். இது போன்ற பல்வேறு அதாபுகளை நபிசாஸ் எச்சரிக்கை செஞ்சான். குர்ஆன்லையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னைக்கு ஓதப்பட்ட அன்ஃபால்லையும் சொன்னான், வத்தகு ஃபித்னதன் லா துஸீபன்னல்லதீன ஸலமூ மின்கும் ஹாஸா. வத்தகு ஃபித்னா, ஒரு வேதனையை பயந்து கொள்ளுங்கள். எப்படிப்பட்ட வேதனை? லா துஸீபன்னல்லதீன ஸலமூ மின்கும் ஹாஸா, உங்களில் யார் அநியாயம் செய்கிறார்களோ, பாவம் செய்கிறார்களோ அவர்களை மட்டும்தான் வேதனை பிடிக்குங்கிறது கிடையாது. ஒரு வேதனைன்னு இறங்குனா நல்லவங்களையும் சேர்த்து தான் அது பாதிக்கும். அப்படிப்பட்ட பொதுவான வேதனை இறங்குவதை பயந்து கொள்ளுங்கன்னு அல்லாஹ் சொல்லுவான். இப்போ அல்லாஹுடைய வேதனையை விட்டு நம்ம உலகத்திலையும் தப்பிக்கணும், மறுமையிலையும் தப்பிக்கணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு வழியும் அல்லாஹ் சொல்லித்தர்றான். முதலாவது விஷயம், நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யணும். அதிகமாக அல்லாஹ்ட்ட செய்த பாவங்களை நினைத்து அல்லாஹ்ட்ட தௌபா செய்யணும், இஸ்திக்ஃபார் செய்யணும். பாவம்னா என்னன்னு முதல்ல விளங்க. நாளைக்கு தௌபா வருது, சூரத் தௌபா ஓதப்படும். அது சம்பந்தமாக இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு சொல்லப்படும். அப்போ நம்ம இஸ்திக்ஃபார் செய்யணும். அல்லாஹ் சொன்னா, வமா கான அல்லாஹு லியுஅذிபஹும் வஅன்த ஃபீஹிம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இந்த குறைஷிகள் நபி சாஸ்திரம் சொன்னாங்க, என்ன எங்களை ரொம்ப மிரட்டுறீங்க? நாங்கள் அல்லாஹுவை நம்பாவிட்டால், மறுமையை நம்பாவிட்டால், உங்களை நபியாக ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அல்லாஹ்ட்டின் வேதனை வருண்டா சொல்கிறீங்க. அல்லாஹும்ம அம்திர் அலைனா மினஸ்ஸமா ஹிஜாரத்தம் மினஸ்ஸமா யவித்னா பிஅதாபின் அலீம். இந்த வானம் இடிந்து எங்கள் மேலே உழவைங்க பார்க்கலாம், அல்லாஹ்வோட வேதனை வரட்டும் பார்க்கலாம். ஏன்னா நிறைய நபிமாருடைய சரித்திரத்தைனா ஓதி காட்டினாங்க. ஒவ்வொரு நபியும் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சமூகம் இடியால் அழிக்கப்பட்டாங்க. ஹூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கௌம் அந்த ஆது கூட்டம் புயலால் 1 வாரம் தொடர்ச்சியாக அல்லாஹ் அனுப்புனான். சஹ்ரஹ அலைஹிம் சப்அ லயாலின் வ ஸமானியத அய்யாம். 1 வாரம் தொடர்ச்சியாக புயல் காற்றை அனுப்பி அல்லாஹ் அவங்களை அழிச்சான். இப்படியெல்லாம் செய்தியை கேட்டுட்டு குறைசியை சொன்னாங்க, என்ன ரொம்ப எங்களை பயங்காட்டுறீங்க, அல்லாஹ்வோட வேதனையை கொண்டு வாங்க பார்க்கலான்னாங்க. ஆனால் அல்லாஹ் என்ன தெரியுமா சொன்னான்? மற்ற சமுதாயத்தை அழித்ததை போல இந்த உம்மத்தில் உள்ள அந்த குறைஷிகளை நிராகரிப்பவங்களை அல்லாஹ் அழிக்கலை. அவங்க கேட்டாங்க. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட வேதனையை கேட்கல. மற்ற நபிமார்கள்லாம் கடைசி பட்சமாக பொறுமை இழந்து அல்லாஹ்ட்ட வேதனையை வாங்கி அழிக்க வச்சாங்க. அல்லாஹ்வை நிராகரித்தவங்களுக்கெல்லாம் உலகத்தில் வேதனை வந்துச்சு. ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு உலக மக்களுக்கும் அருளாக அனுப்பப்பட்டவங்க, யாரையும் சபிக்கலை. தன்னை ஏற்காதவங்களுக்கும் வேதனையை உலகத்தில் அல்லாஹ்ட்ட கேட்கல. அல்லாஹ் அதை மறுமையில் பார்த்துக்கோ, உலகத்தில் அவங்கள விட்டு வை. ஒரு எல்லை தாண்டி போகும்போது அல்லாஹ் சில பகுதிகளில் வேதனையை இறக்கி இருக்கிறவங்களுக்கு படிப்பினைக்காக வேதனையில் இறக்குவான். ஒட்டுமொத்தமாக வேதனை இறக்கி அல்லாஹ் இந்த உம்மத்தை அழிக்க மாட்டான். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொன்னால், நபியே அவங்க வேதனையை கேட்குறாங்க, நான் நீங்கள் இருக்கிறனால வேதனையை நான் இறக்க மாட்டேன். நீங்கள் ரஹ்மத்தானவங்க, அருளாக இறக்கப்பட்டிருக்கிறீங்க. அந்த ஃபீஹிம், நீங்கள் அவர்களுக்கு மத்தியில் இருக்கும் பொழுது வேதனை வராது. அதே மாதிரி 2வது அல்லாஹ் சொன்னான், நபிசாசை இப்போ இல்லை, நம்ம முன்னாடி இப்போ கியாமத் வரையும் வரக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், வமா கான அல்லாஹு லியுஅذிபஹும் வஹும் யஸ்தக்ஃபிரூன். எதுவரை உங்களுடைய சமூகத்தினர்கள் பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டு இருப்பார்களோ அப்போ வரைக்கும் நம்ம அவங்கள வேதனை செய்ய மாட்டோம். அது மட்டும் பத்தாது, நாம் இஸ்திக்ஃபார் செய்கிறோம், நாம் தௌபா செய்கிறோம். ஆனால் ஒரு பெருங்கூட்டம் பாவம் செஞ்சுட்டு இருக்குது. அவங்க தௌபாவும் செய்யலை, பாவம் செஞ்சுட்டே இருக்கிறாங்க. இதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அவங்கள அந்த பாவத்திலிருந்து பாதுகாக்கணும். அந்த பாவமான நிலையிலேருந்து அவங்கள காப்பாற்றக்கூடிய உழைப்பை செய்தால் அந்த ஊரை நாம் அழிக்க மாட்டோம். வமா கான ரப்புக லியுஹ்லிகல் குரா பிதுல்மின் வ அஹ்லுஹா முஸ்லிஹூன். எந்த ஊர் மக்கள் நாங்கள்லாம் நல்லவர்களாக ஆக வேண்டும் என்பதற்கான உழைப்பை முயற்சியை செய்து கொண்டிருப்பார்களோ அந்த ஊரையும் நாம் அழிக்க மாட்டோம்னு அல்லாஹ் சொல்கிறான். இப்போ அல்லாஹுடைய வேதனை இருக்குது, பல ரூபத்தில் வரும்.
அல்லாஹ் நேற்று ஓதன வசனங்களில் சொல்லி காட்டும் பொழுது, குல் நபியை நீங்கள் சொல்லிவிடுங்கள், ஹுவல் காதிரு அலா அன் யபஅஸ அலைக்கும் அஸாபம் மின் ஃபௌகிக்கும், வானத்திலிருந்து வேதனை இறக்க முடியும், பூமியிலிருந்து வேதனையை தர முடியும், எதிரிகளை தூண்டி எதிரிகளை உங்கள் மீது சாட்டியும் வேதனை செய்ய முடியும். எதிரிகள் அவங்க வேதனை செய்கிறாங்க, இதுவும் அல்லாஹுடைய வேதனை சொல்லப்படும். أو يلبسكم بعضكم ببعض قل هو القادر على أن يبعث عليكم عذابا من فوقكم أو من تحت أرجلكم أو يلبسكم شيعا ويذيق بعضكم بأس بعض. மனிதர்கள்லேயே சில மனிதர்களை தூண்டி விட்டு அல்லாஹ்வே சாட்டிடுவான், இவங்களை போய் அடிங்க, இவங்க ஈமான் கொள்ளலை, முஸ்லீம்களாக இருந்தும் இஸ்லாமிய முறையில் நடக்கலை, அல்லாஹுக்கு அடிமைப்பட்டு இவங்க வாழலை, இவங்க உலகத்துக்கு சொல்ல வேண்டிய இந்த மக்கள் உறங்கி கொண்டு இருக்கிறாங்க, இவர்களே பாவம் செய்து கொண்டு இருக்கிறாங்க. இப்போ அல்லாஹ் எத்தனையோ வரலாறுகளில் நம்ம படிச்சிருக்கிறோம். இந்த உம்மத்தில் இதே முஸ்லீம்களுடைய எத்தனையோ வரலாறுகள், முஸ்லீம்கள் எப்படியெல்லாம் நசுக்கப்பட்டாங்க, எப்படியெல்லாம் அழிக்கப்பட்டாங்க கொடூரமான முறையில். அப்போ நாம் எதுவரைக்கும் இந்த நல்ல விஷயங்கள் உண்டாக வேண்டும் என்பதற்கான உழைப்பை மக்களிடத்தில் மறுமையை பற்றியும் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறாங்கிறத பற்றியும் நாம் எல்லாரும் சொர்க்கம் போகணும், நரகத்திலேருந்து எல்லாரும் பாதுகாக்கப்படணுங்கிற எல்லா நபிமார்களும் எந்த விஷயத்த சொன்னாங்களோ அந்த விஷயத்தை நம்ம மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அல்லாஹ் வேதனையை இறக்க மாட்டான், எதிரிகளை நம்மின் மீது அல்லாஹ் சாட்டவும் மாட்டான். அதுதான் முழு குர்ஆனும் நமக்கு சொல்லக்கூடிய சாரம்சம். அதனால் நாம் இன்னைக்கு ஓதப்பட்ட இந்த சூரத்துல் ஆராஃபில் அல்லாஹ் வேதனையை பற்றி நமக்கு எச்சரிக்கை செய்தான். அந்த வேதனையை விட்டும் நீங்கள் அச்சமற்று இருக்கிறீர்களா? அல்லாட வேதனையெல்லாம் வராதுன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா? வந்துச்சுன்னா தாங்க முடியாது. அவ அமீன அஹ்லுல் குரா யத்தியஹும் பஸ்ஸுனா பயாத்தம் வஹும் நாஇமூன், தூங்கி கொண்டிருக்கும் போது வேதனை வராதுன்னு நினைத்து நிம்மதியாக இருக்கிறார்களா? அவ அமீன அஹ்லுல் குரா யத்தியஹும் பஸ்ஸுனா துஹம் வஹும் யல்அபூன், பகலில் விளையாடி கொண்டிருக்கும் போது நம்முடைய வேதனை வராது என்று நினைத்து கொண்டார்களா? அவ அமீனு மக்கரல்லா, அல்லாஹுடைய வேதனையை பற்றிய அச்சமற்று தைரியமாக இருக்கிறீர்கள். ஃபலா யமனு மக்கரல்லாஹி இல்லல் கௌமுல் காசிரூன், யார் பெரிய நஷ்டத்தை சந்திக்க போகிறார்களோ அவர்கள் தான் உலகத்தை தைரியமாக இருப்பாங்க, அல்லாஹுடைய வேதனையை பற்றி பயம் இல்லாமல். அதனால் இன்னைக்கு பாவங்கள் பல்வேறு ரூபத்தை நம்ம முன்னாடி நிற்கிது. பார்வையில், பேச்சில், செயலில் எல்லா விஷயமும் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ஒரு ஃபோனே போதும் நம்மளுடைய எல்லா விஷயத்துக்கும் சாட்சியாக மறுமையில் நிற்க போகுது. நம்ம என்ன பார்த்தோம், எந்த டேட்டில், இப்போவே உலகத்திலே ஃபோனு தான் மாட்டி கொடுக்குது. எங்கே போனோம், என்ன பேசணும், யார் யார் என்ன பார்க்குறான்னு உலகத்து ஃபோனே காட்டுது. இந்த அறிவியல் முன்னேற்ற காலத்தில் மறுமையை பற்றி சிந்திக்கிறது ரொம்ப லேசு. அந்த காலத்தை நம்பினது ஆச்சரியம். மலக்குமார் இருக்கிறாங்க, பதிவு செய்கிறாங்க, ரெக்கார்ட் ஆகுது. இதெல்லாம் சாத்தியமா? இதெல்லாம் மறுமையில் எடுக்க முடியுமா? இன்னைக்கு ரேகையை வச்சு கண்டுபிடிக்கிறான் மனிதன். ஃபோனை வச்சு ஒரு ஃபோனை எடுத்துட்டு அவனுடைய முழு டீட்டெயில் உள்ளே இருக்குது. இன்னைக்கு ஃபோனே எல்லாத்தினுடைய ரெக்கார்டையும் சொல்லுது. மறுமையிலையும் நிற்க போகுது இந்த ஃபோனு தான். நமக்கு எதிராக அல்லாட்ட பேச போகுது. நமக்கு சாதகமாக பேசணுமா பாதகமாக பேசணும் நாம முடிவு செய்து கொள்ளணும். அல்லாஹ் ஜுல்சிலத்தில் அர்து ஜில்சாலஹா சூராவில் அல்லாஹ் சொல்றா, வ அக்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா வ காலல் இன்சானு மாலஹா. பூமியை பார்த்து மனிதன் பேசுவானா? அந்த பூமியிலேருந்து அந்த வஸ்துக்கள் தான் இன்னைக்கு பேசிகிட்டு இருக்குதே. பூமியை பார்த்து மனிதன் கேட்பான், இது என்ன பேசுது, இது பேசுதே, நம்மை பற்றி சொல்லுகிறது, இந்த பூமிக்கு என்ன ஆகிவிட்டது? அப்போ அந்த பூமிக்கு அல்லாஹ் சொல்லுவான், அந்த பூமி பேசும். துஹத்திஸு அக்பாரஹா, தன்னுடைய செய்திகள் எல்லாத்தையும் சொல்லும். யார் யார் எங்கேருந்து என்னென்ன காரியம் செஞ்சீங்க, என்ன அமல் செய்தீர்கள், என்ன பாவம் செய்தீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் தஸ்பீஹ்களை, திக்ருகளை உங்களுடைய கைகளால் எண்ணுங்க, விரல்களால் எண்ணுங்க. ஏன்னா இந்த விரல்களால் செய்த பாவங்களுக்கு பரிகாரமாக இந்த திக்ருகள் ஆகும்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த காலத்தில், இந்த காலத்தில் எல்லாமே இந்த விரலால் தான் நடக்குது. ஒரே ஒரு மெசேஜ் கோடிக்கணக்கான மக்களுக்கு சேர்த்துடலாம். பாவமான மெசேஜ், நன்மையான எல்லாம் இருக்குது. கண்ணிமிக்க அல்லாஹ்வுடையார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை எப்படி உருவாக்குனாங்களோ, நபிமார்கள் எப்படி தங்களுடைய மக்களை நேரையா போய் சந்தித்து அல்லாஹ் பற்றி, மறுமையை பற்றி ஒரு தியாகத்தோட மக்களை சந்தித்து அல்லாஹ் பற்றி அறிமுகம் செய்தார்களோ, அது போன்ற ஒரு உழைப்பை நாம் பரவலாக ஆக்கணும்.
நன்மையான விஷயங்களை ஏவணும், பாவமான விஷயங்கள் எதெல்லாம் தெரியுதோ அந்த பாவங்களை விட்டு மக்களை அழகான முறையில் நளினமான முறையில் அவங்கள நம்ம அந்த பாவத்திற்கிற சாக்கடையிலேருந்து அவங்கள வெளியாக்கி அவங்கள பரிசுத்தப்படுத்த வேண்டிய பெரிய பொறுப்பு ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்குது. அதனால் நம்முடைய வீடுகளையும் நம்ம சுத்தமாக்கி கொள்ளணும். வீடுகளில் இசைக்கப்படுது, ஃபோன்களில் வரக்கூடிய இசைகள், ஃபோனில் நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள்னால ரஹ்மத்துடைய மலக்குகள் அந்த வீட்டை விட்டே தூரமாயிடுறாங்க. நம்ம உயிரை வாங்கும் போது வரக்கூடிய மலக்குகள் நாம் நல்லவங்களாக, ஈமான்தாரிகளாக, நல்ல அமல்கள் செய்யக்கூடியவங்களாக இருந்து அல்லாஹ் நமக்கு மௌத்தை தருவானாக. அந்த மாதிரி மௌத்து வந்துச்சுன்னா ரஹ்மத்துடைய மலக்கு வருவாங்க. வலவு தரா யதவஃபல்லதீன கஃபருல் மலாயிகா யضربூன உஜூஹஹும் வதுபாரஹும். யார் அல்லாஹ்வை நிராகரித்தார்களோ, மறுமையை நம்பவில்லையோ, அப்படிப்பட்ட நிராகரிப்பார்களுடைய உயிரை வாங்குவதற்கு வேதனையினுடைய மலக்குகள் வருவாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். எந்த வீட்டில் உருவப்படமோ நாய்களோ இருக்குதோ அங்கே ரஹ்மத்துடைய அருளுடைய மலக்குகள் வரமாட்டாங்க. அந்த மாதிரி இடத்துல நாம் இருக்கிறோம். நம்முடைய உயிர் வாங்க போகிற நேரத்தில் உருவப்படங்கள் இருக்குது, இசைக்கப்பட்டு கொண்டு இருக்குது, பாட்டுகள் படிக்கப்பட்டு கொண்டு இருக்குது, சினிமாக்கள் பார்க்கப்பட்டு இருக்குது, அசிங்கமான காட்சிகள் பார்க்கப்பட்டு இருக்கிற மௌத்து வந்துச்சுன்னு சொன்னால் அப்போ ரஹ்மத்துடைய மலக்குகள் வரமாட்டாங்க. யார் வருவா? அதாபுடைய மலக்குகள் வந்து யضربூன உஜூஹஹும் வதுபாரஹும், முகத்திலும் முதுகிலும் அடித்து உயிரை வாங்குவார்கள். ஒரு மலக்கு அடித்தா பத்தாது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. உயிர் போகிற நேரமே கஷ்டமான நேரம். அந்த நேரம் நமக்கு சுபிச்சமாக நல்ல நிலையில் போக வேண்டும் சொன்னால் அல்லாஹ் தாலா அதையும் நமக்கு சொல்லி காட்டுனா நல்லவங்களுடைய உயிர் வாங்கும் பொழுது அழகான முறையில் சலாம் சொன்ன நிலையில் அவங்க உயிர் வாங்கப்படும். அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்ல நிலைமையில் மூத்தாகக்கூடிய பாக்கியத்தை நம்ம எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. எல்லா வகையான பாவங்களை விட்டு நாமும் ஒதுங்கி முழு உம்மத்தையும் பாதுகாக்கக்கூடிய அந்த உயர்ந்த வேலையும் செய்வதற்கு அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.